ஹாய் ஜிஆர்டியில் கோல்டு ஸ்கீம் போட்டு நான் வாங்கின ஜுவல் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்துடலாம். அண்டு நிறைய விஷயங்கள் ஜிஆர்டிலையாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஜுவல் ஷாப்லையாக இருக்கட்டும், எப்படி நீங்கள் ஸ்கீம் போட்டு பெனிஃபிட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அண்ட் நான் என்ன ஜுவல் வாங்கியிருந்தேன், அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் அண்டு நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு திங் வந்து ஜிஆர்டி மட்டும் நான் சொல்லலை, ஜிஆர்டியை ப்ரமோட்டும் பண்ணல. நிறைய ஜுவல் ஷாப்பில் இருந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான 100% வரைக்குமே வேஸ்டேஜ் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் இருக்குது. லைக் லலிதாலலாம் வந்து உங்களுக்கு 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ தான் நீங்கள் வந்து ஸ்கீம் போட்டு போனீங்கன்னா. அண்ட் கல்யாணில் வந்து ஐ திங்க் 17-15 என்னவோ வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக தெரியுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜிஆர்டியில் டிசைன்ஸு ரொம்பவே எனக்கு பிடிக்கும். அண்டு அதோடைய வேஸ்டேஜும் எனக்கு ஓகேவாக தெரியுது மற்ற ஜுவல் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் வந்து நான் ஜிஆர்டி சூஸ் பண்ணேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லலிதா அண்டு கல்யாண் ரெண்டுத்துலேயும் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு தான் வந்து நான் ஜிஆர்டி போட்டிருந்தேன். நான் வாங்கியிருந்தது வந்து ஓரியானா கலெக்ஷன் தான் போய் வாங்கியிருந்தேன். அந்த கலெக்ஷனில் வந்து வெயிட்லெஸ்ஸாக கிடைக்கும். நான் 20 கிராம்ஸ் கிட்ட தான் வாங்கியிருந்ததுனால நான் ஓரியானா சூஸ் பண்ணேன். இந்த ஒரு லேயர் டைப் தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் யூனிக்காக நம்ம வந்து எந்த ஒரு சூட் போட்டோம்னாலும் இது வந்து சூப்பராக வந்து மேட்ச் ஆகிடும். சாரீக்கு மட்டும்தான் வேர் பண்ண முடியும்னு இல்லாமல் நம்ம வந்து சுடிதார் போட்டோம்னாலுமே இந்த ஒரு ஜுவல் போட்டோம்னா ரொம்பவே அழகாக தெரியும் பார்க்கறதுக்கு. அதனால தான் வந்து இந்த ஒரு ஜுவல் நான் சூஸ் பண்ணேன். ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 3 லேயர் இருக்கிறதுனால அந்த டாலர் கிட்ட அடிக்கடி திரும்பிக்குது. அது திரும்பிக்குச்சுன்னா இந்த 3 லேயரும் ஒன்னோட ஒன்று சுற்றிக்கிற மாதிரி ஆயிடுது. அது ஒரு மிஸ்டேக் தான் நான் பார்க்காம வாங்கிட்டேன். இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. பேக் சைடு ஏதாவது ஸ்டிக்கர் போட்டு கூட நம்ம வந்து அதை அப்படியே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து வச்சுக்கிட்டேன். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கினீங்கனாலும் அவங்க சொல்கிற வேஸ்டேஜ் அப்படியே கட்டணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வெளியிலலாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கலாம். அண்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்கெயின் பண்ணி வாங்கலாம். அப் டு 8% வந்து நம்ம வந்து கழித்து வாங்கலாம் டேரெக்டாக வாங்கும்போது. ஆனால் ஸ்கீமில் போய் வாங்கினீங்கன்னா அப்படி வாங்க முடியாது. உங்களுக்கு ஆல்ரெடி 18% வரைக்கும் வந்து ஸ்கீமில் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அவங்க போடுற அந்த வேஸ்டேஜில் வந்து உங்களால் வந்து பார்கெயின் பண்ணி வாங்க முடியாது. ஆனால் ரிமைனிங் கிராம்ஸ் இப்போ உங்களுக்கு நான் வந்து 18 கிராம்ஸ் கிட்ட நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன் என்னுடைய ஸ்கீமில். ரிமைனிங் 2 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கினதுனால அதுக்கு வந்து அப்படியே 18% எனக்கு போட்டுட்டாங்க. இந்த டிசைனுக்கு வந்து எனக்கு 18.2% வேஸ்டேஜ்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு 18% அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சு 18 கிராம்ஸ்க்கு. ரிமைனிங் 1.68 கிராம்ஸ் சம்திங் இருந்தது. அதுக்கு மட்டும் ஃபுல்லுமே பே பண்ண முடியாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு 16.7 கிராம்ஸ் கிட்ட அவங்க போட்டு 7% கிட்ட வேஸ்டேஜ் போட்டாங்க. அவ்வளோ மட்டும் பே பண்ணோம். அந்த 1.6 கிராம்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு அரவுண்டு 3,000 to 4,000 தான் நான் வேஸ்டேஜாக பே பண்ணேன். ரிமைனிங் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். அண்ட் அந்த டைமுக்கு வந்து என்னுடைய கோல்டு ப்ரைஸ் மட்டுமே 2,05,000 கிட்ட வந்திருந்தது. ஆனால் நான் 1,60,000 தான் அந்த ஜுவலுக்கு பே பண்ணது. அந்த அமௌண்ட்டுக்கு தான் அவங்க ஜிஎஸ்டியும் வந்து கால்குலேட் பண்ணாங்க. நான் நினச்சேன் இப்போ எவ்வளோ கிராம்ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் தேங்க் காட் அந்த 1,60,000க்கு தான் வந்து 3% போட்டதுனால அதுலேயுமே எனக்கு பெனிஃபிட்டாக கிடச்சிருந்தது. அண்ட் தீபாவளிக்கு எனக்கு வந்து இந்த சில்வர் காயினுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவே 3,800 எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. அண்ட் அது இல்லாமல் வந்து இந்த 3% ஜிஎஸ்டி கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். அது மட்டுமே 5,400 ஆயிடுச்சு. டோட்டல் வந்து 1,88,000 ஆச்சு 20 கிராம்ஸ்க்கு. நீங்கள் வந்து அந்த தீபாவளி டைமில் கால்குலேட் பண்ணுங்கள். 11,400 என்னவோ வந்து அந்த கோல்டுடைய ப்ரைஸு. அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஆனால் 1,88,000 தான் நான் பே பண்ணேன். அதில் 1,60,000 ஆல்ரெடி பே பண்ணிட்டதுனால ரிமைனிங் 28 நான் பே பண்ணிட்டு வந்தேன். அதில் 20 கிராம்ஸ் வந்து 22,000 வந்து என்னுடைய ஜுவல் எக்ஸ்ட்ரா நான் வாங்கின ஜுவலுக்கான அமௌண்ட்டு. ரிமைனிங் 8,000 கிட்ட நான் பே பண்ணிட்டு வந்தேன்.